ஹாய் கைஸ், லைஃப்பில் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கீங்களா? என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காகவே ஒரு செம ஆஸ்தட்டிக்கான ஃபீல் குட் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட பேர் ஆல்மோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படம் ரொம்ப டீப்பான ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னியாக இருக்கும். படத்தோட கதை என்னென்னு சார்ட்டாக பார்க்கலாம். கதையோட நாயகன் சார்லி. இவன் ஒரு 20 வயசு பையன். லைஃப்பில் ஒரு கோலுமே இல்லை. அம்மா வீட்டில் சுற்றிக்கிட்டு ஒரு சின்ன தேட்டரில் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். என்னதான் இவன் சின்ன பையனில் கேர்லெஸ்ஸாக இருந்தாலும் பெரியவன் ஆக ஆக இவனுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி வர ஆரம்பிக்குது. அப்போ தான் ஊருக்குள்ளே ஒரு காஃபி ஷாப்பில் வேலை பார்க்குற ஆம்பர் அப்படிங்கிற ஒரு பொண்ணை இவன் மீட் பண்ணுறான். அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா. ஸோ அவளோட அழகில் நம்ம ஹீரோ மயங்கிடுறான். இங்கே ட்விஸ்ட் என்னென்னா, ஆம்பருக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறது தான். மற்றவங்க பார்வைக்கு இவங்க ஒரு பெர்ஃபெக்டான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் பட் இவங்க ஆக்சுவலாக ஒரு போரிங்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் அந்த ஹீரோயினையும் அந்த இன்னொரு லவ்வரும் இருப்பாங்க. ஸோ இதுக்கிடையில் சார்லியோட லைஃப்பில் ரொம்ப நாளாக காணாம போனப்பா திடீர்னு சடனாக என்ட்ரி ஆவார். இதில் இவங்க அப்பா ஆல்ரெடி இருக்க கன்ஃபியூஷன் பார்த்தாதுன்னு எக்ஸ்ட்ரா நம்மளை சுற்ற விட்டுருவார். ஸோ இவங்க அப்பா என்ட்ரி ஆனதுக்கப்புறம் நமக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு பக்கம் நம்ம ஹீரோ லவ்னும், இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ கரியர்னும் மாட்டிக்கிட்டு ரொம்ப தவிச்சிட்டு இருப்பான். ஸோ கதை முடிகிறதுக்குள்ளே ஹீரோ தன்னோட லைஃப்பில் எப்படி ஜெயிக்கிறான், அவன் ஆம்பரோட சேர்ந்தானா இல்லையா அப்படிங்கிறத படத்தோட மிக முக்கியமான கதையாக எடுத்திருப்பாங்க. படம் முழுக்க ஒரு ஸ்லோவான பேர்ன் இந்தி மூவியாக தான் இருக்கும். பட் ரொம்ப லவுடான ஆக்ஷன்லாம் கிடையாது. ஆனால் ஒரு ஃபீல் குட்டான ரொமான்டிக் மூவி பார்க்கணுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம ரியல் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற அடுத்த ஸ்டெப் என்னன்ற பயத்தையும் செல்ஃப் டவுட் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக ஸ்க்ரீனில் காட்டியிருப்பாங்க. கதைக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு பீஸ்ஃபுல்லான முடிவு தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மெச்சூர்டு பர்சன்ஸ் பார்க்குறனால இதை கண்டிப்பாக தனியாக பாருங்கள். இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லவர்ஸ் கூட சேர்ந்து பாருங்கள். ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி மூவி கிடையாது. ஸோ இதே மாதிரி மூவி ரிவ்யூ செஞ்சுக்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.